வணக்கம். வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்ஸை வெப்சைட்ஸை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்றது தான். ஆட்ஸ் நம்மளை எல்லா இடத்துலையுமே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப் பேஜஸை ஸ்லோ டவுன் பண்ணும், பேட்டரியை ட்ரெயின் பண்ணும். ஆவரேஜாக ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4000 ஆட்ஸ் வந்து பர் டே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா பேர் பிளாக்கடா. ஸோ பிளாக்கடாவை நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ண முடியும். எஃப்ட்ராய்டுன்ற ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே எஃப்ட்ராய்டை பற்றி பார்த்துருக்குறோம். இப்போ என்கிட்ட எஃப்ட்ராய்டு ரெபாசிட்டரி இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ எஃப்ட்ராய்டு ரெபாசிட்டரி இப்படி தான் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இதில் பிளாக்கடான்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. பிளாக்கடா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. ஸோ அதோட சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாக்கடாவோட ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பிளாக்கடாவை டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் எஃப்ட்ராய்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுன்றது தான் என்னோட சஜஷன். ஏன்னா அது ரொம்ப செக்யூர்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஆனால் எஃப்ட்ராய்டில் அதுமாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் எதுவும் தேவை கிடையாது. பிளாக்கடாவை நீங்கள் யூஸ் பண்ணால் இன்டர்நெட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெப்சைட்ஸில் ஆட்ஸ் ஜென்ரலாக பிளாக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதே வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் தனியாக எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது மாதிரி செப்பரேட் ப்ரௌசர்ஸ்க்கு செப்பரேட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஜஸ்க்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக சர்வர் இருக்கும், ஆட்ஸுக்கு செப்பரேட்டாக சர்வர் இருக்கும். உங்களுக்கு பிளாக்கடா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வீஸ் மூலியமா ஆட்ஸ் டொமைன்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ உங்களால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ பிளாக்கடா இவ்வளோ சர்வீஸ் கொடுக்குது. ஸோ நம்ம இதை ரியல் டைமில் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பிளாக்கடா 4 பார்த்துட்ருக்கேன். பிளாக்கடா 5 கூட வந்துருச்சு உங்களுக்கு ஏற்கனவே. ஓகே, பிளாக்கடாவோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஆண்ட்ராய்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் மிரரிங்காக யூஸ் பண்ணுறது. உங்களோட மொபைல் அப்படியே பிசியில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி தெரியணுன்றதுக்காக நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். ஏன் ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ஆட்ஸ் வரும், மேலே தெரியுது தெளிவாக உங்களுக்கு. இந்த ஆண்ட்ராய்டு வெப்னு இன்னொரு இது இருக்குது, அதுக்குள்ளார போயிட்டு நம்ம செக் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வருது. இப்போ நான் பிளாக்கடா யூஸ் பண்ணி எப்படி ஆட்ஸ் பிளாக் பண்ணுறேன்றது பாருங்கள். ஸோ பிளாக்கடா இப்படி தான் இருக்கும். ஸோ பிளாக்கடா போகிறேன். பிளாக்கடா எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளாக்கடா டீஆக்டிவேட்டட்னு காமிக்குது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிளாக் பண்ணுது இப்போ இப்போயே காமிக்குது பாருங்கள். உங்களுக்கு 347 பிளாக்டு அப்படின்றதெல்லாம் காமிக்குது. பிளாக்கடாவை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஆட் பிளாக்கிங் இருக்குது, டிஎன்எஸ் இருக்குது, பிளாக்கடா ப்ளஸ் இருக்குது. ஓகே, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட் பிளாக்கிங் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ ஆட் பிளாக்கிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது டிசேபிளாக இருக்கும், இதை நீங்கள் எனேபிள் பண்ணி ஆக்டிவ் ஆக்கிடுங்க. இந்த ஹாஸ்ட் லாகுன்னு இருக்குது, ஹாஸ்ட் லாகுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆட்ஸ்லாம் கரண்ட்டாக வந்து பிளாக் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியும். கூகுள் ஆட்ஸ் பிளாக் பண்ணியிருக்கு. ஓகே, இதை ஆக்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் பிளாக்காக இருக்கும். இப்போ பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட்லேருந்து வெளியில் வந்துடுறேன்.
ஆண்ட்ராய்டு டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ திரும்பியும் உள்ளே போகும்போது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். திரும்பி ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஆட்ஸும் வரல. பார்த்தீங்கன்னா மேலே ஆட்ஸ் வந்துச்சு முன்னாடி, அந்த ஆட்ஸில் எதுவும் வரல. இதேமாதிரி ஆண்ட்ராய்டு வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஆட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பிளாக்கிங் இருக்குது. ஹாஸ்ட் லாக், இது வரைக்கும் என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஃபுல்லாக காமிக்குது. ட்ராக்கர்ஸும் பிளாக் பண்ணோம், ஓகே, ஆட்ஸும் பிளாக் பண்ணதும். ஸோ எதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த சைட்ஸ் வந்து பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு பிளாக் லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டு வச்சு தான் அதை பிளாக் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காமிச்சிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு டைம் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலதை நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் அலோவ் பண்ண சொல்லி. ஸோ இதெல்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பிளாக்டு ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்களாகவும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்எஸ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்எஸ் ஆக்டிவாக இருக்குது. உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. டிஎன்எஸ் சர்வர்ஸ் தான் ஆட்ஸோட டொமைன்ஸை பிளாக் பண்ணோம். ஸோ டிஃபால்ட்டு இது மாதிரி நிறைய சர்வர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபேமஸ் சர்வர்ஸ் மட்டும் சில இதை சொல்கிறேன் நான். AdGuard டிஎன்எஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ AdGuard டிஎன்எஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி AdGuard டிஎன்எஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அடல்ட் வெப்சைட்ஸு அதை பிளாக் பண்ணுறதுக்கு, அதோட கண்டென்ட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். AdGuard டிஎன்எஸ் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கிறது அதுதான் நான் பிளாக்கிங் வெப்சைட்ஸ்னு சொன்னேன். அதே மாதிரி Cloudflare டிஎன்எஸ் சர்வரும் கொடுத்துருக்குறாங்க, அது ஃபேமஸ்ஸு. கூகுளோட டிஎன்எஸ் இருக்குது. அப்புறம் ஓப்பன் டிஎன்எஸ்ன்றது ரொம்ப பாப்புலரு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது AdGuard டிஎன்எஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆட்ஸை பிளாக் பண்ண முடியுது என்னால். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக்கடா ப்ளஸ் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு பிளாக்கடா வந்துட்டு வெறும் ஆட்ஸை பிளாக் பண்ணுறது இல்லை வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறது மட்டும் கிடையாது, விபிஎன்னாவும் ஆக்ட் பண்ணுது. நீங்கள் அனானிமஸாக நெட்டை ப்ரௌஸ் பண்ண முடியும். இல்லை சில கண்ட்ரீஸில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அது மாதிரி வெப்சைட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்வே கொடுத்துருக்காங்க பிளாக்கடா ப்ளஸில். இந்த கேட்வேஸில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஸோ ஸ்டாக்ஹோம், ஃப்ராங்க்ஃபர்ட், லாஸ் ஏஞ்சல்ஸ், மான்ட்ரியல், துபாய், இது மாதிரி வேரிய சர்வர்ஸ்லாம் இருக்குது. அது மூலிமா நீங்கள் அனானிமஸாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கன்ஸ் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரலாம், இல்லை கன்ஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸு, கேம்ஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பிளாக் பண்ணணும், இல்லை அதோட ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாக்கடா யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஐ வில் பி கமிங் வித் சம் அதர் வீடியோ. தேங்க்யூ ஆல்.